தந்தை, மகன், தூய ஆவியின் பெயரால் ஆமென். எங்கள் அன்பு நிறைந்த இறைவா, உம்மை நாங்கள் துதித்து போற்றுகிறோம், தாழ்மையுடன் ஆராதிக்கிறோம், உமக்கு நன்றி கூறுகிறோம். அன்புள்ளவரே, தெய்வங்களுக்கெல்லாம் மேலான எங்கள் கடவுளே, இந்த நாளிலே நீர் எங்களுக்கு அன்பு தாய் மரியாவுக்கு கபிரியேல் தூதர் மங்கள வார்த்தை சொன்ன அந்த பகுதியை சிந்தனைக்கு கொடுக்கிறீர். வல்லமை உள்ள எங்கள் கடவுளே, உம்முடைய பரிசுத்த நற்செய்தி இந்த உலகம் முழுவதற்கும் அற்புதமான வாழ்வை தருகின்ற நற்செய்தியானது. இந்த உலகில் மக்களாகிய நாங்கள் கடவுளாகி உம்மோடு உறவு கொள்ள முடியாமையில் இருந்த ஒரு நிலையில் கடவுளாகிய நீரே இந்த உலகிற்கு இறங்கி வந்தீர். உம்முடைய சொந்த மகனை இவ்வுலகிற்கு அனுப்பினீர். எங்கள் ஒவ்வொருவரையும் மீட்கும் பொருட்டு, எங்கள் ஒவ்வொருவருடைய பாவங்களையும் மன்னித்து ஏற்றுக்கொள்ளும் பொருட்டு ஆண்டவரே உம் சொந்த மகனையே அனுப்பினீர். அதற்கு மரியாவை அற்புதமான பாத்திரமாக தேர்ந்தெடுத்தீர். அருமையான கருவியாக அன்னை மரியாவை தேர்ந்தெடுத்தீர். அன்பான எங்கள் கடவுளே, எங்கள் ஒவ்வொருவரையும் கூட இந்த இயேசுவின் அன்பை, நீதியை, உண்மையை, சமாதானத்தை எல்லாருக்கும் கொடுக்கும் பொருட்டு எங்கள் ஒவ்வொருவரையும் கூட கருவியாக தேர்ந்தெடுத்திருக்கிறீரே. நாங்கள் ஏழையோ வசதி உள்ளவர்களோ எங்கள் வாழ்க்கை நிலைக்கு ஏற்ப இந்த அற்புதமான கருவியாக நாங்கள் விளங்கும்படி நீர் திட்டமிட்டு இருக்கிறீரே, அதற்காக நன்றி கூறுகிறோம். எங்களுடைய குடும்பங்களிலே எங்களோடு வாழ்பவர்களுடன் உண்மையாய் வாழ்ந்து சான்று பகரச் செய்யும். என் நிலையிலும் அன்பை சுமந்து வார்த்தைகள் வழியாக, தியாகம் நிறைந்த செயல்பாடுகள் வழியாக ஆண்டவரே அன்பை மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்ளுகின்ற நல்ல கருவிகளாக எங்களை மாற்றுவீராக. செயல்பாடுகள் அனைத்திலும் மற்றவர்களுக்கு உரியதை மற்றவர்களுக்கு கொடுக்கவும், கடவுளாகிய உமக்கு உரியதை நிறைவாக நாங்கள் அளிக்கவும், இவ்வாறு நீதியுடன் வாழ்ந்து உம்மை மகிமைப்படுத்தவும் அருள்வீராக. இவ்வாறு இயேசுவின் நல்ல கருவிகளாய் எங்களை மாற்றும். குடும்பங்களிலும் சமுதாயத்திலும் பொது வாழ்விலும் தனிப்பட்ட முறையிலும் நாங்கள் உம்முடைய கருவிகளாக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறோம் என்பதை உணர்ந்து வாழச் செய்யும். எங்களை ஆசீர்வதியும். என்றும் வாழ்ந்து எங்கள் மீது அரசு புரிகின்ற எங்கள் ஆண்டவரும் உமது அன்பு மகனுமாகிய இயேசுவின் பெயரால் மன்றாடுகின்றோம். உயிருள்ள எங்கள் நல்ல தந்தையே, ஆமென், ஆமென். புனித லூக்கா எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். முதல் அதிகாரம் 26 38 இறைவாக்கு முடிய. 6ஆம் மாதத்தில் கபிரியேல் என்னும் வானதூதரை கடவுள் கலிலேயாவில் உள்ள நாசரேத் என்னும் ஊரில் இருந்த ஒரு கன்னியிடம் அனுப்பினார். அவர் தாவீது குடும்பத்தினராகிய யோசேப்பு என்னும் பெயருடைய ஒருவருக்கு மன ஒப்பந்தமானவர். அவர் பெயர் மரியா. வானதூதர் மரியாவுக்கு தோன்றி, அருள்மிக பெற்றவரே வாழ்க, ஆண்டவர் உம்மோடு இருக்கிறார் என்றார். இவ்வார்த்தைகளை கேட்டு அவர் கலங்கி இந்த வாழ்த்து எத்தகையதோ என்று எண்ணிக்கொண்டிருந்தார். வானதூதர் அவரை பார்த்து, மரியா, அஞ்ச வேண்டாம், கடவுளின் அருளை கண்டடைந்துள்ளீர். இதோ கருவுற்று ஒரு மகனை பெறுவீர். அவருக்கு இயேசு என்னும் பெயரிடுவீர். அவர் பெரியவராயிருப்பார், உன்னத கடவுளின் மகன் எனப்படுவார். அவருடைய தந்தை தாவீதின் அரியணையை ஆண்டவராகிய கடவுள் அவருக்கு அளிப்பார். அவர் யாக்கோபின் குடும்பத்தின் மீது என்றென்றும் ஆட்சி செலுத்துவார். அவருடைய ஆட்சிக்கு
முடிவே இராது என்றார். அதற்கு மரியா வானதூதரிடம், இது எப்படி நிகழும்? நான் கன்னி ஆயிற்றே என்றார். வானதூதர் அவரிடம், தூய ஆவி உம்மீது வரும், உன்னத கடவுளின் வல்லமை உம்மேல் நிழலிடும். ஆதலால் உம்மிடம் பிறக்கப் போகும் குழந்தை தூயது. அக்குழந்தை இறைமகன் எனப்படும். உறவினராகிய எலிசபெத்தும் தம் முதிர்ந்த வயதில் ஒரு மகனை கருதரித்திருக்கிறார். கருவுற இயலாதவர் என்று சொல்லப்பட்ட அவருக்கு இது 6ஆம் மாதம். ஏனெனில் கடவுளால் ஆகாதது ஒன்றுமில்லை என்றார். பின்னர் மரியா, நான் ஆண்டவரின் அடிமை, உம் சொற்படியே எனக்கு நிகழட்டும் என்றார். அப்பொழுது வானதூதர் அவரை விட்டு அகன்றார். இது வாழ்வுதரும் கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவின் இணையற்ற பெயரில் எனக்கு மிகவும் பிரியமான சகோதரனே, சகோதரியே, உனக்கு என்னுடைய அன்பான வணக்கம். கிறிஸ்து பிறப்பு விழாவை நாம் நெருங்கிக் கொண்டிருக்கிறோம். ஆகவே இயேசு பிறக்கப் போகிறார் என்ற அற்புதமான செய்தியை, இந்த உலகம் முழுவதற்கும் நற்செய்தியை கபிரியேல் தூதர் வழியாக கடவுள் மரியாவுக்கு அனுப்பினார். இந்த மரியாவை குறித்து, அவர் வாழ்ந்த ஊரை குறித்து நமக்கு சொல்லப்பட்டுள்ளது என்ன? கடவுள் கலிலேயாவில் உள்ள நாசரேத் என்னும் ஊரில் இருந்த ஒரு கன்னியிடம் கபிரியேல் என்னும் வானதூதரை அனுப்பினார். யோவான் நற்செய்தியிலே முதல் அதிகாரம் அதில் 46வது வசனமாக நாம் பார்க்கிறோம். என்ன சொல்லப்பட்டுள்ளது பாருங்கள். நத்தனயேல், நாசரேத்திலிருந்து நல்லது எதுவும் வர முடியுமோ என்று கேட்டார். நாசரேத்து பேசப்படாத ஒரு இடம். பைபிளிலே நாசரேத்து பேசப்படாத ஒரு இடம். இந்த நற்செய்தி வாயிலாகத்தான் நாசரேத்திற்கு விலாசம் கிடைக்கிறது. நல்லது எதுவும் அந்த ஊரிலிருந்து வரக்கூடுமோ என்று அந்த காலத்திலே வாழ்ந்த நத்தனயேல் கேட்கிறார் என்றால், மக்கள் மத்தியிலே அப்படி ஒரு எண்ணம் இருந்தது. நாசரேத்தூரிலிருந்து நல்லது எதுவும் வரக்கூடுமோ என்று. ஆனால் அந்த ஊரிலிருந்து தான் ஆண்டவராகிய கடவுள் மரியாவை, இயேசுவை உலகிற்கு அளிக்கும் அற்புதமான கருவியாக, அன்னையாக தேர்ந்தெடுத்திருக்கிறார். நம்முடைய வாழ்விலே, அனுதின வாழ்விலே சில காரியங்களை அது மட்டமானது, அது ஒதுக்கப்பட வேண்டியது, அது தரம் குறைந்தது என்று மனிதர்களை குறித்து நாம் தீர்ப்பிடுகிறோம், எடை போடுகிறோம். அவர்கள் ஒன்றுக்கும் உதவாதவர்கள். Not an important man, as if we are very indispensable for the upbuilding of the world. ஒதுக்கக்கூடாது. கட்டுவோர் ஒதுக்கிய கல்லே கட்டடத்துக்கு மூலைக்கல்லாயிற்று. கடவுளிடம் நாம் ஜெபிக்க செல்லுகிறோமே, கடவுள் தரத்தை பார்த்தால் நம்மை ஏற்றுக்கொள்ள முடியுமா? கடவுள் முன் நாம் நிற்க நாம் யார்? திருப்பாடலிலே 8வது திருப்பாடல் நமக்கு மிக அருமையாக சொல்லுகிறது. முதல் வசனமே நமக்கு அப்படித்தான் சொல்லுகிறது. பாருங்கள். ஆண்டவரே, எங்கள் தலைவரே, உமது பெயர் உலகெங்கும் எவ்வளவு மேன்மையாய் விளங்குகிறது. 4வது வசனம், மனிதரை நீர் நினைவில் கொள்வதற்கு அவர்கள் யார்? மனித பிறவிகளை நீர் ஒரு பொருட்டாக எண்ணுவதற்கு அவர்கள் எம்மாத்திரம். ஆனால் நம்மை பற்றி நாம் எவ்வளவு பெரிய பெரிய எண்ணங்கள் வைத்திருக்கிறோம். பயங்கர ஈகோ, ஆணவம், தேவையற்ற பில்டப்,
நம்மை பற்றி. ஆகையினால் யாரையும் ஒதுக்கக்கூடாது. எல்லாரும் முக்கியமானவர்கள், எல்லாரும் இன்டிஸ்பென்சபிள் பீப்புள் என்று நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். நம்மையே கடவுள் அப்படி எடுத்துக்கொண்டிருக்கிறாரே, நம்மை அவருடைய மீட்பை மற்றவர்களுக்கு பகிர்ந்தளிக்கக்கூடிய கருவிகளாய் நம்மை ஏற்றுக்கொண்டிருக்கிறாரே. அடுத்து இன்றைய நற்செய்தி பகுதியிலே நாம் காண்பது, கபிரியேல் என்ற தூதரை அன்னை மரியாவிடம் கடவுள் அனுப்புகிறார். கபிரியேல் என்றால் கடவுளின் வல்லமை, வலிமை. அவர் என்ன செய்கிறார் பாருங்கள். லூக்கா நற்செய்தியிலேயே 1:19 நாம் வாசிக்கிறோம். அவர் வானதூதர் சக்கரியாவிடம் என்ன சொல்லுகிறார்? நான் கபிரியேல், கடவுளின் திருமுன் நிற்பவன், உம்மோடு பேசவும் நற்செய்தியை உமக்கு அறிவிக்கவும் அனுப்பப்பட்டேன். கடவுள் நம்மை வலிமைப்படுத்துகிறார். நற்செய்தி வாயிலாக கடவுள் நம்மை வலிமைப்படுத்துகிறார். சக்கரியாவை அவர் உறுதிப்படுத்துகிறார். அன்னை மரியாவிடம் அந்த தூதர் என்ன சொல்கிறார்? அஞ்சாதீர், ஆண்டவர் உம்மோடு இருக்கிறார், நம்பிக்கை ஊட்டுகிறார். கடவுள் அப்படித்தான். நம்மை யாரையும் அவர் ஒதுக்குவதில்லை. பிள்ளை இல்லாத சக்கரியாவை கடவுள் நம்பிக்கையோடு வாழும்படி செய்கிறார். உன் மன்றாட்டை ஆண்டவர் கேட்டிருக்கிறார். நம்பிக்கை. நாம் ஒவ்வொருவரும் மற்றவர்களுக்கு கபிரியேல்களாக இருக்க வேண்டும். நம்பிக்கை ஊட்டுகின்ற மனிதர்களாக இருக்க வேண்டும். இயேசுவினுடைய பிறப்பு நிகழ்விலே கூட பாருங்கள், 2வது அதிகாரம் அதிலே 11வது வசனத்திலே நாம் காணுகிறோம். இன்று ஆண்டவராகிய மெசியா என்னும் மீட்பர் உங்களுக்காக தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். உங்களுக்காக. நம்பிக்கை நட்சத்திரம் ஆண்டவராகிய இயேசுவே. யாருக்கு? இடையர்கள், சாதாரண மக்கள். நாம் மற்றவர்களுக்கு நம்பிக்கை ஊட்ட வேண்டும். அன்னை மரியாவுக்கு நம்பிக்கை ஊட்டிய உடனே, நம்பிக்கை ஊட்டப்பட்ட நிலையில் அவர் தன்னை கடவுளுக்கு ஒப்புக் கொடுக்கிறார். நான் ஆண்டவருடைய அடிமை, உம்முடைய சொற்படியே எனக்கு நிகழட்டும் என்று நீங்களும் ஒப்புக் கொடுங்கள். God bless you. Praise the Lord.